அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனது 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 2 பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், ½ டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது புரிஞ்சது 2 வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நான் கொத்தமல்லி கூட ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினதே நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நோம்பு நாளில் காய்கறியெல்லாம் அப்படி இருக்கும், செலவாகாது. நீங்கள் சஹருக்கு இது மாதிரி குழம்பு செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 6லேருந்து ஒரு 7 தக்காளி எடுத்துட்டு மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துட்டேன். இதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இது வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது முருங்கைக்காவை ஆட் பண்ணிடலாம். முருங்கைக்காவும் பட்டாணி ஆட் பண்ணுறேன் நான். உங்கள்கிட்ட முருங்கைக்காய் கூட உருளைக்கிழங்கு, கேரட்டு எந்த காய்கறி இருக்கோ ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் முருங்கைக்காவை ஸ்கிப் பண்ணிடுதுங்க. இந்த வெஜிடபிள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு, அதனால தான் நான் இதை எடுத்திருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் நான் கொஞ்சம் தக்காளி அதெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதுலேயே தண்ணி மிக்ஸ் பண்ணி நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் விசில் வச்சுடுங்க. ஒரே ஒரு விசில் வருது இல்லையா, அப்போயே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா முருங்கைக்காய் சீக்கிரமாக வெந்துடும். அரைச்சி வச்ச தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் தேங்காயும் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. புளிப்பாக இருக்கக்கூடாது இந்த குழம்புக்கு. புளிப்பு அதிகமாக இருந்தால் இந்த குழம்பு நல்லா இருக்காது. இப்போ தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எனக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்க போகிறேன். ரொம்ப தண்ணியும் ஆட் பண்ணிடக்கூடாது. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் 2 முட்டையை ஆட் பண்ணுறேன். முட்டைலாம் அளவெல்லாம் இல்லைங்க, உங்ககிட்ட 1 இருந்தால் கூட ஆட் பண்ணிவிடுங்க. டேஸ்ட்டுக்காக தான் முட்டை ஆட் பண்ணுறது. கொத்தமல்லியும் பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் என் ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.